இந்த மாரி எக்கச்சக்கமான ப்ரொபோசல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கோடிங்ல நம்ம இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் ஃபுல்லா எழுத போறோம். அதுவும் அது கம்ப்ளீட்டான மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட் ஒண்ணு எழுத போறோம். அண்ட் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். ஸோ அட்வான்ஸ் தெரிஞ்சா தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே சிஎஸ்எஸ்க்கும் சரி, ரியாக்ட்டுக்கும் சரி 2த்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுக்கு தேவை அப்படின்னா விஎஸ் கோட் மட்டும்தான். விஎஸ் கோடையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ரியாக்ட் ஆப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஜஸ்ட் என்னோட டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அது என்னன்னோ அந்த நேம் ப்ரொபோஸ்டேன்றதுனால வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒண்ணு வரும் ரியாக்ட் ஆப் டெவ்னு சொல்லிட்டு. அதுல கெட்டிங் ஸ்டார்டட் ஆகுதுன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த npx create react app இருக்குல்ல. ஸோ இந்த மை ஆப்ன்றது தான் அந்த ஃபோல்டரோட நேம். ஸோ நம்ம என்ன ஃபோல்டர் மைன் ஆப்னே வச்சுக்கலாம், இல்லை நீங்க வேற ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ போயிட்டு நான் ஜஸ்ட் npm ஸ்டார்ட் கொடுத்தேன், எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவுக்குள்ள இருக்கிற ஹெட்டர் எல்லாத்தையுமே எடுத்துறேன். ஸோ எடுத்துட்டு ஒரே ஒரு h1 மட்டும் வைக்கிறேன். ஸோ என்னவா இருக்க போகுது, சாரி நான் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இதுக்கு பதிலாக நான் வெறும் h1 மட்டும் வைக்கிறேன். ஸோ அந்த h1ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டராவதா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்க ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரெண்டராவது எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பனன்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த காம்பனன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இதுதான் நான் என்னென்ன அந்த பேனர் வைக்க போறனோ, ஸோ இல்ல ஏதாவது ஒரு பட்டன் வைக்கிறனோ, இல்ல கேலரி ஏதாவது வைக்கிறனாலோ இதுல தான் வைக்க போறோம். ஸோ இந்த காம்பனன்ஸ்ன்றது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த காம்பனன்ஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோர்ஸ் ஃபைலுக்குள்ள இருக்கணும். சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார அதுக்குள்ள நான் ஜஸ்ட் காம்பனன்ஸ் போடுகிறேன். காம்பனன்ஸ் ஸோ போட்டாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மாதிரி ஹீரோ டாட் ஜேஎஸ் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஹீரோ டாட் ஜேஎஸ். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சிஎஸ்எஸும் உடனே கிரியேட் பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ ஹீரோ டாட் சிஎஸ்எஸ். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ டாட் ஜேஎஸ்ல RFCன்றதை போட்டுக்கிறேன். ஸோ இந்த RFCன்னு கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ES7 ஸ்னிப்பர்ட்னு சொல்லிட்டு VS கோட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, VS கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது ரெண்டரை ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CSS இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ ./hero .css. ஓகே, இது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டரே ஆகலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம அந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ரெண்டர் பண்ணி விடணும். ஸோ ஹீரோன்றத போட்டாச்சு. இப்போ எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வரும், ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ நான் இம்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கீழே ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹீரோ காம்பனன்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு டிவ் போட போறேன். ஸோ டிவ் போடுறேன். இந்த டிவ்க்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, h1 டேக் ஒன்று வைக்க போறேன். இன்னொன்று p டேக் ஒன்று வைக்க போறேன். ஸோ பேராகிராஃப் டேக் வைக்க போறேன். ஸோ இந்த h1ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஹாப்பி ப்ரொபோஸ் டே மை லவ். நீங்க என்ன வேர்டிங்ஸ் வேணா வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இது இருக்கட்டுமே அப்படின்றதுனால வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் வைக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, யூ ஆர் த சாரி என்னோட வியூஸ் கோடுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, பேராகிராஃப் டேக் போட்டாச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேராகிராஃப் டேக் உள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் எழுத போறேன். அது என்ன அப்படின்னா, யூ ஆர் த ரீசன் ஐ பிலீவ் இன் ஃபார் எவர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் ஸ்டைல்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டர் ஆகல. ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு இது ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இது யூஐல காட்டுது. நான் அதுக்கு அப்புறம் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள டிவுக்கு என்ன கிளாஸ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஹீரோன்றது கொடுக்குறேன். ஏன்னா இது ஹீரோ காம்பனன்ட்ன்றதுனால நான் ஹீரோன்றது கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் இருக்குல்ல, அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோல உள்ள கண்டென்ட் தான் நம்ம இதுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அதனால ஹீரோ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேம் மீனிங்ஃபுல்லா கொடுத்தீங்க அப்படின்னா, நாளை பின்ன வரவங்களுக்கோ இல்ல நீங்களே அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ டேக்கை எடுத்து அதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அது யூஆர்எலா இருக்க போகுது. ஸோ இந்த யூஆர்எல் எங்க எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஸ்பிளாஷ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு இமேஜ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதுல எது பெட்டரா இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோஸ்
போஸ்ட் டே அப்படி ஏதாவது இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி வரும். நான் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று சிம்பிளாக வந்து ஏதாவது எடுத்துக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் இதுவாக இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த இமேஜ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டு என்னோட யூஆர்எல்ல வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஆப்ல வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஏன் எனக்கு வந்து ஃபுல்லும் ஷோ ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து ஹைட் கொடுக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட், பேக்ரவுண்ட் சைஸ், பொசிஷன் இது எல்லாத்தையுமே நம்ம மாத்த எல்லாமே கரெக்டா வந்துடும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். சைஸ் வந்து கொடுக்குறேன். அது வந்து என்னோடது வந்து கவர் அப் பண்ண போறேன். ஸோ கவர்ன்றது வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன், இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரா வந்து இருக்க போகுது. பட் எனக்கு வந்து ஏதோ எரர் அடிச்சிட்டே இருக்கு, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ நான் இங்க வந்து ஓகே செமிகோலன் கொடுக்கல. ஸோ அதனால இது வந்து நம்ம சென்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரியுதுல. ஸோ நான் இப்போ இதை வந்து ஹைட் ஆஃப் 100 வியூ ஹைட் வந்து கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ கொடுத்தோன்னே எனக்கு வந்து மொத்தமா வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ். எனக்கு அது வந்து ரோ வைஸ்ல வைக்கணும் அப்படின்றதுனால டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி விடுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்றேன். அதே மாதிரி வந்து அலைன் ஐட்டம்ஸையும் வந்து சென்டர் பண்றேன். ஸோ இந்த அலைன் ஐட்டம்ஸ்னா என்ன, ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்ன அப்படின்னா, இது வந்து அந்த அலைன் ஐட்டம்ஸ்ன்றது வெர்டிக்கலா வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணி விடும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்னன்னா ஹரிசான்டலா அது வந்து சென்டர் பண்ணும். ஸோ பேஜோட சென்டர்ல வந்து இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலரை வந்து நான் வந்து ஒயிட் கலருக்கு வந்து மாத்துறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு மேபி வந்துட்டு இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் தெரியுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இல்லைன்னா நம்ம வேற இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன இமேஜ் வேணா எடுக்கலாம். ஸோ நான் இதை விட வேற ஏதாவது பெட்டரா இருக்கா இமேஜ் இருக்கான்றதை பார்ப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ ஓகே, இந்த இமேஜ்ல தெரியும் நினைக்கிறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அன்ஸ்பிளாஷ்ல இருந்து இதை எடுத்துட்டு நான் இந்த இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இதை வச்சாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எனக்கு ஓரளவு வந்து தெரியுது. பட் இதே மாதிரி நீங்க என்ன இமேஜ் வேணாலுமே நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லா வந்து தெரியும். ஸோ இது மாதிரி இன்னும் லோட் மோர் நிறைய இமேஜஸ் இருக்குங்க. என்னென்ன எது வேணுமோ எதை வேணா எடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு இது தெரியணும் அப்படின்றதுனால வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட்ல எனக்கு அந்த ஒயிட் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை எடுத்துட்டு இதை வந்து போடுறேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஹாப்பி பர்பஸ் மேலோ யூ ஆர் த ரீசன். இது வந்து எனக்கு வந்து கரெக்டா வந்து பளிச்சுன்னு சொல்லி வந்துருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணி விடணும்ல. ஸோ நான் டெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ பை டிஃபால்ட்டா வந்து இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்க்டாப்புக்கு தான் வந்து அப்ளை ஆகும். நம்ம வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு மாத்தணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து லாஸ்ட்ல வந்து எப்படி எழுதுறது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்தலாம். மீடியா குவரிஸ் வந்து நம்ம எழுதுவோம். அந்த மீடியா குவரிஸ் வந்து எப்ப எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சில டைம்ஸ் வந்து மீடியா குவரிஸ் எழுதுனாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம இப்ப நார்மலா வந்து பண்ணும் போதே இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும். நான் இங்க வந்துட்டு எழுத வந்து எனக்கு மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கும் கரெக்டா வந்து வந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துக்கும் கரெக்டா நம்ம எழுதணும் அப்படின்றது கிடையாது. நம்ம டெஸ்க்டாப்ல வேற மாதிரி காட்ட போறோம், இல்ல மொபைல்ல வேற மாதிரி காட்ட போறோம்னு நீங்க வந்து எழுதலாம் மீடியா குவரிஸ். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ் எழுதும் போதே வந்து நம்ம வந்து அதை வந்து மாத்திக்கலாம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹீரோ இருக்குல்ல. ஸோ அந்த ஹீரோ கண்டென்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் உள்ளார. ஸோ இந்த கண்டென்ட்டை தான் நான் வந்து சொல்றேன். ஸோ ஹீரோ கண்டென்ட். ஸோ இதை வந்து எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து நம்ம 2 டேக் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து H1 டேக் வச்சிருக்கோம், இன்னொன்னு வந்து பேராகிராஃப் டேக் வந்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக் வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் எழுதிடலாம். ஸோ H1 வந்து எழுதியாச்சு. ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 4 ரெம்க்கு வந்து மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியுது, நல்லா பளிச்சுன்னு நல்லா பெருசா வந்து இருக்கு. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த கீழே வந்து இருக்குல்ல. ஸோ இதுதான் சொன்னேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வந்து கொடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2px 4px RGBA. அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 0.0.0.5ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த மைல்ட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஷேடோ வந்து அப்ளை ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதை வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பளிச்சுன்னு வெள்ளை கலர் தெரியுதுல. பட் இந்த இடத்துல நான் ஷேடோ அப்ளை பண்ணோன்னா இங்க பாருங்க அந்த லைட்டா இருக்கிறது வந்து அது வந்து தெரியும். ஸோ இதை நீங்க வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல கொடுத்து இமேஜ் எதுவும் இல்லாம டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பளிச்சுன்னு தெரியும். பட் எனக்கு வந்து இது தெரியுது அப்படின்றதுனால நான் அதை அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அனிமேஷன் வந்து வைக்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இதுல வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்து நம்மளோட GSS ஸ்கில்லையும் சரி, ரியாக்ட் ஸ்கில்லையும் சரி டெவலப் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த பேசிக்கா இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இதுல வந்து நான் அந்த அனிமேஷன் வந்து வைக்கிறேன். ஸோ அனிமேஷன் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட் இன் கொடுக்குறேன். ஸோ ஃபேட் இன் எவ்வளவு செகண்ட்ஸ்ன்றது நம்ம கொடுக்கணும். ஸோ 3 செகண்ட்ஸ். என்ன ஸ்டைல்ல வேணும், ஈஸ் இன் அவுட்ன்ற ஸ்டைல்ல வந்து வேணும். ஸோ
அதனால நான் வந்து அதை வந்து வச்சுக்கிறேன். ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த அனிமேஷன் வச்சா நம்ம அதுக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேடுன்றது கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம இங்க இருந்தா நேம் வந்து வச்சிருக்கோம். ஸோ ஃபேடுன்னு சொல்லிட்டு அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எனக்கு ஒபாசிட்டி வந்து 0லேருந்து வரணும். ஏன்னா எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி வரணும். பட் எங்க வந்து முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒபாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைல்டு சேஞ்ச் தெரியுதா? நான் பெருசு பண்றேன். பெருசு பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3 செகண்ட்ஸ் டிலேல 0லேருந்து எனக்கு 1 வரைக்கும் அப்படி வருதுல்ல. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அனிமேஷன்ஸ் வந்து இது வந்து ஒரு பெட்டரா இருக்கும். பார்க்கும்போது நல்லா பிரசன்டபிளா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லவ் லெட்டர் டாட் ஜேஎஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிஎஸ்எஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் அதையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். லவ் லெட்டர் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த லவ் லெட்டர் டாட் ஜேஎஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்சி கொடுத்து என்னோட இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல HTML அதாவது வந்து கண்டென்ட்டை வந்து எழுதிருவோம். அப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு H2 டேக் வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, சிஎஸ்எஸ் வந்து கரெக்ட்டா வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் லெட்டர் டாட் சிஎஸ்எஸ் இது வந்து வச்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து இந்த காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து அதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ இங்க அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா நம்ம மேல இம்போர்ட் பண்ணல. ஸோ வந்து பண்ணியாச்சு. ஓகே. இந்த H2 டேக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு மை ஃபாரெவர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து இன்னொரு டிவ் டேக் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த டிவ் டேக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இது வந்து தேவையில்லாது. ஸோ ஓகே அதை ரிமூவ் பண்ணி. ஸோ இந்த டிவ் டேக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வச்சுக்க போறேன். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, மை டியரஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களோட நேம் வந்து என்ன நேம் கொடுக்கணுமோ அது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு மை டியர் CWA ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இல்லை நீங்க வேற ஏதாவது கொடுக்கணும்னாலுமே இந்த இடத்துல வந்து நேம் வந்து நீங்க என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்து CWA ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கமா. இது ஏன்னா பை ட்ரெடிஷ்னல் வேவா இது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து நான் கண்டென்ட் எல்லாமே வந்து எழுத போறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொடுத்துக்கலாம். நான் இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்டை வந்து எழுதிடுறேன். நீங்க நேம் மட்டும் வேணா மாத்திக்கோங்க. ஸோ ஃப்ரம் த மொமெண்ட் ஐ மேட் யூ. ஸோ இந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொபோஸ்ட் லவ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று போட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இதை வந்து ஃபுல்லுமே வந்து எழுதுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து இதை ஃபுல்லும் எழுத மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று ஸ்பேம் பண்ணிட்டு இல்லை வந்து லாரல் எப்சம் வந்து ஸ்பேம் பண்ணிட்டு போயிடுவேன் நான். பட் இது கொஞ்சம் கண்டென்ட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இதை போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து எழுதுவோம் அப்படியே. யூ ஆர் த சன்ஷைன் ஆன் த டார்கஸ்ட் டேஸ் அப்படின்னு போட்டு மை காம் இந்த அண்ட் மை. ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு டிவ் போடுறோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு அதுக்குள்ளர வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே டியூட்டுக்குள்ள எல்லாத்தையும் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தனித்தனியா கூட எழுதுனா அது வந்து பெட்டரா இருக்கும். நமக்கு ஸ்டைல் பண்ணவும் பெட்டரா இருக்கும். நம்ம வந்து அந்த செக்ஷன்ஸா பிரிக்கும் போது இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ லைக் அ ட்ரீம் அண்ட் ஐ நெவர் வாண்ட் டு வேக் அப். ஓகே. ஸோ இவ்வளோ கண்டென்ட் போதும். அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் டேக் வந்து வச்சிடலாம். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஜென்ரலா வந்துட்டு இன்னைக்கு வந்து இது ஸோ டுடே ஆன் ப்ரொபோஸ் டே. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவ் வந்து ஒன்று வச்சிருப்பேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிவ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு H2 தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற டிவ்ல தான் நான் வந்துட்டு என்னோட அந்த லெட்டரோட கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஸ்டைல் பண்ணும்போது அது காட்டுறேன். நமக்கு வந்து பெட்டரா வந்து இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும், எதை இப்ப நம்ம வந்து 3 பேராகிராஃப் டேக் போடுறோம். ஸோ இது வந்து ஒரே பேராகிராஃப் டேக்கா போட்டுருக்கலாமே. எதுக்கு வந்து 3ஆ போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணும்போது மட்டும் தான் வந்துட்டு புரியும் நமக்கு. ஸோ அதனால அந்த மாரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் ஆஃப் மை லைஃப். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு வில் யூ மேக் மீ will you make me the happiest person in the world and be mine forever. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து எழுதாச்சு. இப்போ நீங்க லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுனால, இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். வித் நம்ம யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இந்த மாதிரி யுவர்ஸ் சின்சியர்லி அந்த மாதிரி வந்து எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம யுவர்ஸ் வித் ஆல் மை லவ் அப்படின்றத போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிரேக் டேக் போடணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரே லைன்ல சிங்கிள் லைன்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிரேக் டேக்கை போட்டு நான் நம்மளோட நேம் வந்து வைக்க போறேன். ஸோ ஜஸ்ட் வந்து அஸ்வின் அப்படின்றது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சாச்சு. இந்த பேராகிராஃப் டேக்கையும் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணணும். நீங்க இங்கே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எடுத்து இங்கே க்ளோஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து வந்துருச்சா, அப்புறம் வந்து டிவ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளால வந்து ஸ்டைல வந்து எழுத முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் கேமல் கேசிங் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்ல கேமல் கேசிங்காக பண்ணணும். இல்லை அந்த மாதிரி ஐஃபன் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் நேம்ல வந்து லெட்டர் கண்டென்ட். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ டார்கெட் பண்ணி பயங்கரமா வந்து சேல் பண்ண போறோம். ஸோ என்னென்ன பண்றோம் அப்படின்றத வந்து நேரா பார்த்துடலாம். சிஎஸ்எஸ்ல போயிட்டு நான் 2 இடத்துலையுமே வந்து டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இதையும் டார்கெட் பண்ணிக்கிறேன், இதையும் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த ஜேஎஸ் ஃபைலுக்குள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் 2த்தையும் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபுல் டிவ் இருக்குல்ல மெயின் டிவ், அந்த டிவ் வந்து டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியுது. இப்போ நம்ம இதை எப்படி நீட்டா மட்டும் மாறுதுன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பேடிங் கொடுக்குறேன். ஸோ பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ பேடிங்ன்றது உள்ள ஸ்டைல் அப்ளை ஆகும். அதே மாதிரி மார்ஜின்றது வெளியில வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தள்ளி இது வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லைனை வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ சென்டர் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஹேஷ்டேக் FFF3F3. ஸோ இந்த கலர்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒயிட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இதே மாதிரி இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரே ஒரு H2 தான் வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த டிவ்க்குள்ளார ஒரே ஒரு H2 வச்சிருந்தோம். அந்த H2 டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 ரெம்க்கு வந்து வைக்கிறேன். ஸோ இது பார்த்தோன்னே தெரியும் கொஞ்சம் போல்டா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்க போறோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் மார்ஜின் பாட்டம் கொடுக்குறேன். 1 ரெம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கலர் வைக்கணும்ல. ஸோ இந்த கலர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா E7 4C 3C அப்படின்ற கலருக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இந்த கலர் நான் இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுள்ல கலர் பிக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்து நிறைய வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஜஸ்ட் ஹோவர் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை காப்பி மட்டும் அந்த எக்ஸ் கோடை வந்து காப்பி பண்ணா போதும். அதை வந்து இங்க வந்து போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் இதை வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் இந்த கண்டென்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வித் வந்து வைக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து வைக்கிறேன். அது வந்து எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 px தான் இருக்கணும் மேக்ஸிமமா. அதை தாண்டி வந்து அது போகக்கூடாது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 800 px வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வைக்க போறோம். அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ஆட்டோ. ஸோ இது வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் லைனை வந்து இந்த வாட்டி வந்து சென்டர் பண்ணாம நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ லெஃப்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த எண்ட்ல வந்து போயிடுச்சா. ஸோ இதுதான் வந்து நம்ம லெஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கும் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணலாம். ஸோ 1.2 ரெம் வந்து கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் பெருசா வந்து தெரியணும் அப்படின்றதுனால கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து கொடுக்க போறேன். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா #333 அந்த கொஞ்சம் பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட் வந்து கொடுக்குறேன். அது வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேசிங் வரும் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த லைன் ஹைட்னு சொல்லிட்டு எக்ஸல்ல பவர் பாயிண்ட்ல எல்லாம் நீங்க மேபி பாத்துருக்கலாம். ஸோ எக்ஸல்ல இருக்காது, பவர் பாயிண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேசிங் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ லைன் ஹைட் வந்து 1.6 வந்து கொடுத்துருக்கேன். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இன்னும் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் கண்டென்ட் குள்ள நம்ம பேராகிராஃப் டேக் வச்சிருப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பேராகிராஃப் டேக் எல்லாமே பேராகிராஃப் டேக்கா தான் இருக்கும். ஸோ அதனால நான் பேராகிராஃப் டேக் வந்து டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். அது வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு.
இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த காம்பனன்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் மாரி வைக்க போறோம். அந்த பட்டன கிளிக் பண்ணா நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து வர மாரி வந்து வைக்க போறோம். ஏன்னா வந்துட்டு இப்ப இதுவரைக்கும் மேபி வந்து சிஎஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா அனிமேஷன்ஸ் வச்சோம். நம்ம நெறைய கலர்ஸ் வச்சு பார்த்தோம். எப்படி வந்து இதெல்லாம் பண்றதுன்றத பார்த்தோம். இப்போ கொஞ்சம் வந்து ரியாக்ட் சைடு போயிட்டு எப்படி வந்து இந்த பட்டன் வச்சா அதுல ஆன் கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? ஸோ இது வந்து இந்த கண்டிஷனல் வைஸ் ஷோ ஆகணும்ல. ஸோ நான் இந்த பட்டன கிளிக் பண்ணா தான் இது நடக்கணும் அப்படின்ற மாரிலாம் வைக்க போறோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ப்ரொபோசல் பட்டன் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லி வச்சுடுறேன். அதே மாரி வந்து அதுக்கு ஏத்த மாரி நான் சிஎஸ்எஸும் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ஸையும் கிரியேட் பண்ணி வச்சுடுறேன். ஸோ இந்த ஜேஎஸ்ல எப்பவும் போல நம்ம ஆர்எஃப்சின்றத குடுத்துடுறோம். அதே மாரி வந்துட்டு இங்க 2 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சிஎஸ்எஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அது வந்து டாட் ஸ்லாஷ் ப்ரொபோசல் பட்டன் டாட் சிஎஸ்எஸ் இது வந்து குடுத்தாச்சு. இப்போ இத வந்து யூஐல ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு நம்ம அத வந்து இம்போர்ட் பண்ணணும். அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இத வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வருதா அப்படின்றத நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ரொபோசல் பட்டன் சொல்லிட்டு நமக்கு வந்து ஷோ ஆகுது. சரி ஓகே. இப்போ அந்த காம்பனன்ட் குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணலாம்னா, நான் அதுக்கான எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதுற வேலைய பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். இந்த கண்டிஷன் வச்சு இந்த பட்டன் கிளிக் பண்ணியிருந்தா எனக்கு அந்த பட்டன் ஷோ ஆகணும். இல்ல அப்படின்னா அந்த மெசேஜ் ஷோ ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ப்ரொபோஸ்டு, செட் ப்ரொபோஸ்டு. ஸோ யூஸ் ஸ்டேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரியாக்ட்ல. ஏன்னா நம்ம ஸ்டேட் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா, ரியாக்ட்ல வந்துட்டு அது வந்து ஒரு நம்மள வந்து இதுவா தெரியல அப்படின்ற மாரி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து 2 வச்சிருக்கோம்ல. ஸோ ப்ரொபோஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரொபோஸ்ன்றது என்ன அப்படின்னா, அதுல வந்து என்ன வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரொபோஸ்ல வந்து என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இது என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்ட தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். நம்ம என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம். ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், அரேவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இந்த இடத்துல இது வந்து பூலியனா இருக்க போது, அதனால நான் ஃபால்ஸ்ன்றது வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரொபோஸ்ல வந்து ஃபால்ஸா இருக்கும். இந்த செட் ப்ரொபோஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள சேஞ்ச் பண்ண போறது. ஸோ நான் இத வந்து செட் ப்ரொபோஸ்ட வந்து ட்ரூவா வந்து மாத்தலாம். இல்ல மறுபடியும் நான் வந்து ஃபால்ஸா மாத்தலாம். எந்த இடத்துல எப்படி மாத்தணும்ங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் போட்டேனா, இந்த டிவ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கணும். ஏன்னா அந்த பட்டன் வச்சோம்னா தான் நம்ம வந்து அத கிளிக் பண்ணா என்ன நடக்குது, என்ன ஏதுன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் உள்ள வந்துட்டு என்னவா கன்டென்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் யூ மேரி மீ அப்படின்ற மாரி வந்து வச்சிருக்கேன் இந்த பட்டன்ல. இப்ப இன்னொன்னு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெசேஜ் வந்து இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு இத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த இடத்துல மெசேஜ் வந்து வரும்ல. ஸோ அதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி செட் ஷி செட் எஸ் அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம நோ சொல்ல அந்த மாரி போ வேண்டாம். ஸோ நெகட்டிவ் சைட்ல. ஸோ நான் வந்து ரிங் எமோஜி அப்படின்ற மாரி வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் பண்றேன். ஸோ இந்த ரிங் எமோஜி இருக்குல்ல, இத நான் அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூஐல ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ரெண்டர் ஆகுதா அப்படின்றத போய் செக் பண்ணி பார்ப்போம். என்னோட பட்டன் இருக்கு. அதே மாரி என்னோட மெசேஜ் வந்து இருக்கு. ஸோ ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னொரு ஒரு இதையும் வந்து வைக்க போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் மாரி ஐ கான்ட் வெயிட் டூ ஸ்பெண்ட் அப்படின்ற மாரி வச்சுட்டு, ரெஸ்ட் ஆஃப் மை ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் யூ அப்படின்ற மாரி நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சோனே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பட்டன் குடுத்தா தான், இந்த பட்டன கிளிக் பண்ணா தான் எனக்கு இந்த மெசேஜ் வரணும். ஸோ இத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இத வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸ்டைல் பண்ணா தான் நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிவ்க்கு வந்து போய்க்கிறேன். கிளாஸ் நேம் வந்து இதுக்கு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ப்ரொபோசல் கண்டெய்னர்னு கூட வைக்கலாம். இல்ல நான் இந்த இதுக்கு நேம்க்கு ஏத்த மாரியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ ப்ரொபோசல் பட்டன் கண்டெய்னர் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். இந்த பட்டன்ல வந்துட்டு நமக்கு 2 விஷயம் வந்து இருக்க போகுது. ஒண்ணு கிளாஸ் நேம், இன்னொன்னு ஆன் கிளிக். ஆன் கிளிக் வந்து நம்ம லாஜிக் எழுதும்போது வந்து எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஸ்டைல் பண்றதுக்கு கிளாஸ் நேம் வந்து வச்சிடலாம். அதுல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் பட்டன் அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம இத கிளிக் பண்ண உடனே தான் நடக்குது அப்படின்றதுனால அது. ஸோ இன்னொரு டிவ் டேக் இருக்குல்ல, அந்த டிவ் டேக் வந்து நான் வந்து நேம் வைக்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா, ப்ரொபோசல் மெசேஜ். ஏன்னா இந்த மெசேஜ் தான் வந்து ஷோ பண்ண போறேன். இந்த மாரி மீனிங்ஃபுல்லா நேம் வச்சீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அது வந்து புரியும். ஸோ இத வந்து எடுத்தாச்சு. இத எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் குள்ள போயிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர வந்து டார்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த கண்டெய்னர டார்கெட் பண்ணி சேல் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, பேடிங் வந்து குடுக்கணும். அது வந்து 4 ரெம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 ரெம் வந்து குடுக்க போறோம். ஸோ அடுத்தது வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்றேன்.
அதுக்கப்புறமும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து யாருக்கும் மேபி தெரியாம இருக்கலாம். பட் இந்த #FFன்றதும் கிட்டத்தட்ட அந்த ஒயிட் கலர் தான். ஸோ அத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொபோஸ் பட்டன் இருக்குல்ல, அத வந்து டார்கெட் பண்றேன். அத டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E7 4C 3C இந்த கலருக்கு வந்து இந்த கலர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ மை ஃபார்எவர்ல வந்து வச்சிருப்போம்ல. ஸோ அந்த கலருக்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கலருக்கு உள்ள வந்து பிளாக் வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர வந்து ஒயிட்டா வந்து மாத்துறேன். கலர் வந்து ஒயிட்டா மாறப்போகுது. ஸோ அத வந்து வச்சாச்சு. உள்ள கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த பார்டர் பிளாக் கலர்ல வருதுல்ல. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ பார்டர வந்து நன் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் வந்து பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பேடிங் குடுக்கணும்ல. ஏன்னா பட்டன் வந்து அப்படியே ஒரு மாரி கிளம்ப்சியா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரெம் இங்க வந்து 2 ரெம் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து பட்டன் வந்து நீட்டா வந்து மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம சில சேஞ்சஸ் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி விடுறோம். 1.5 ரெம்க்கு வந்து மாத்துறேன். ஸோ இது இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நல்லா போல்டா பெருசாவே வந்து இருக்கு. இந்த எல்லாமே ஸ்கொயர்ல இருக்குல்ல. ஸோ அதனால வந்து கர்வினஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுனால நான் பார்டர் ரேடியஸ்க்கு ஒரு 10 பிஎக்ஸ் வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ என்னோட மவுஸ் ஓகே. என்னோட மவுஸ் இங்க வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கர்வினஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இத தான் நம்ம வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி இத ஹோவர் பண்ணும்போதோ, இல்ல இது பண்ணும்போதோ இதே மாரி இதுதான் இருக்கு. அத நம்ம வந்து கர்சர வந்து பாயிண்டரா வந்து மாத்தி விட்டுருவோம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர வந்து பாயிண்டரா மாத்திடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாயிண்டரா மாறிடும். மத்த இடத்துலலாம் நார்மலா வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து குடுக்க போறோம். என்ன டிரான்சிஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து 0.3 செகண்ட்ஸ் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அந்த ஸ்டைல்ல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இத நான் ஹோவர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்ல. ஸோ ப்ரொபோஸ் பட்டன இத வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற ஸ்டைலையும் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். C039 2B இந்த ஸ்டைலுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஆயி லைட் ஆகுது. கொஞ்சம் டார்க் ஆயி லைட் ஆகுது. ஓகே. இதுதான் இந்த ஸ்டைல்ல தான் நம்ம வந்து எழுதியிருந்தோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ இத வந்து நம்ம வந்து போடணும். ஸோ இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ ப்ரொபோசல் மெசேஜ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அனிமேஷன் வந்து வைக்கிறேன். ஸோ அனிமேஷன் வந்து என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஃபேட் இன் ஸ்டைல்ல தான் வைக்க போறேன். ஸோ இந்த இந்த செகண்ட் இந்த ஃபேட் இன் ஸ்டைல வந்து நான் வந்து அந்த இதுலயும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத தனியா எடுத்து இந்த இத வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளா அசைன் பண்ணி நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபேடுன்றத வச்சுட்டேன். ஸோ எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து வரப்போகுது. அதே மாரி வந்துட்டு இங்க 2 வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபாசிட்டி ஆஃப் 1ஆ வந்து இருக்க போகுது ஆப்வியஸா. ஸோ இத வந்து வச்சாச்சு. ஸோ இங்க வந்து எனக்கு அது வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஷி செட் எஸ் ஐ கான்ட் ஸ்பெண்ட் லைஃப் வித்தவுட். ஸோ இது வந்து வந்துருச்சு. பட் இதுல வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன கிளிக் பண்ணா தானே இந்த மெசேஜ் வரணும். ஃபர்ஸ்ட் அத வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கு வந்து ஸ்டேட் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து இந்த ஆன் கிளிக் வந்து எழுத போறோம். ஸோ ஆன் கிளிக் வந்து எழுதியாச்சு. இந்த ஆன் கிளிக்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த ஃபங்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் ப்ரொபோஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இது வந்து நேம் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. நம்ம உடனே வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஹேண்டில் ப்ரொபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபங்ஷன்ஸுக்கும் ஆரோ ஃபங்ஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஆரோ ஃபங்ஷன்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் டீடைலா நம்ம பத்தி பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ப்ரொபோஸ்ல வந்து ட்ரூ பண்ணி விடுறேன். இத நான் கிளிக் பண்ணா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு. இனிஷியலா வந்து எனக்கு வந்து ஃபால்ஸா இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, இனிஷியலா நான் இத கிளிக் பண்ணாம விட்டேன்னா எனக்கு அந்த மெசேஜ் வந்து காட்டாது. இப்ப நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இது ட்ரூ ஆயிடும். ஸோ இது ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த மெசேஜ் காட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த பட்டனே இருக்குல்ல, இந்த பட்டனுக்கே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா அத வந்து கரெக்ட்டான விஷயத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ ப்ரொபோஸ்டு காட்டியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சா? நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஓகே. இப்ப நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது டெர்னரி ஆப்பரேட்டர். ஸோ இந்த இஃப், எல்ஸ் அந்த மாரி தான் வந்து. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வந்து குடுக்கணும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ளார வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, எல்ஸ் டேக் வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டிவ் டேக் இருக்குல்ல, இத வந்து அப்படியே வந்து மேல வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். வெறும் இந்த மெசேஜ் மட்டும் தான் வந்து வரும். நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னாலுமே, எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் தான் வரும். ஆனா அந்த பட்டனே வரல. ஆனா நம்மளோட கண்டிஷன் என்ன? அந்த பட்டன கிளிக் பண்ணா மட்டும் தான் வரணும்.
ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம வந்து இது வந்து ஷோவே ஆகாது. எப்பவுமே இது வந்து ட்ரூ ஆயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ என்ன இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதை காட்டு. இப்படி சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதை காட்டு. ஸோ வில் யூ மேரி மீ அப்படின்றத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து இந்த டெர்னரி ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பேசிக்கா வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஃபால்ஸ்ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த மெசேஜ் மட்டும் தான் காட்டுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பட்டன் வந்து காட்டும். ஸோ எப்பவுமே வந்து இது நம்ம ட்ரூவா வச்சிருக்கறதுனால எனக்கு இது மட்டுமே காட்டிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்டேட்ல ஹேண்டில் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ்ன்றத வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம இங்க வந்து ஷோ பண்ணிக்கணும். ஸோ நான் மறுபடியும் வந்து பழசுக்கே மாத்திடுறேன். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது நீட்டா வருது. அப்புறம் வந்து நம்மளோட மெசேஜ் வருது. அப்புறம் நான் வந்து இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அதுவுமே வந்து நீட்டா வந்து வந்துருச்சு. ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே வந்துருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு மெமரிஸ் மட்டும் வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு காம்போனன்ட் வேணும்ல. ஸோ நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ மெமரி கேலரி டாட் ஜேஎஸ் அதே மாதிரி வந்துட்டு மெமரி கேலரி டாட் சிஎஸ்எஸ். ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம எப்பவும் போல ஆர்எஃப்சி வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் மெமரி கேலரி டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த மெமரி கேலரியை வந்து நம்மளோட ஆப் காம்பனன்ட்ல வந்து இம்போர்ட் பண்ண மட்டும் தான் நமக்கு அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இந்த இடத்துல வந்து மெமரின்றது ஷோ ஆகுதுல. ஸோ அந்த மெமரி காம்பனன்ட்குள்ள போட்டுக்கிறேன். ஸோ அந்த கேலரிக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வைக்க போறோம். அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டை வச்சு அதை வந்து லூப் பண்ணி காட்ட போறோம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இது எங்க யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏபிஐல இருந்து ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கார்ட் மாதிரி ஷோ பண்ணணும். இல்ல வந்துட்டு இப்போ அமேசான்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஏபிஐ வச்சிருப்பாங்க. அந்த ஏபிஐல இருந்து நம்ம வந்து ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூல வந்து என்ன மாதிரி கேட்பாங்க ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூ இல்ல நீங்க எந்த மாதிரி இன்டர்வியூ போனாலுமே சரி இந்த மாதிரி ஒரு ஏபிஐல இருந்து வருதுன்னா அதை வந்து டேட்டா எப்படி வந்து ஃபெச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வந்துட்டு ஒன்னு ஏபிஐயோட லிங்க் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேட்டா டம்ப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா அவங்களே வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மேப் பண்ணி காட்டணும். அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கான்ஸ்ட் மெமரிஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த போட்டுட்டு நான் இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து இருக்க போகுது. எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு 4 வச்சுக்கிறேன். ஏன்னா மேபி 4ன்றது ஒரு பெட்டரா வந்து இருக்கும்ன்றதுனால 4 வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்பயே கூட காப்பி பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வந்து 1 அப்புறம் வந்து சோர்ஸ் வந்து கொடுக்க போறோம். இந்த சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்ஸ்பிளாஷ்ல இருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ட்ன்றது வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மெமரி 1 மெமரி 2 அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஸோ நான் இப்போ இதை இப்படி போடுறதுக்கு பதிலாக நான் மேபி இப்போ காப்பி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இனிமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகே காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் மட்டும் பண்றோம். ஸோ இந்த இடத்துல 1 பதிலாக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்றதை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 1 பதிலாக நான் வந்து 3ன்றது போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து 4க்கும் வந்து நம்ம மாத்திடலாம். 4ன்றதை மாத்தியாச்சு. இப்போ இந்த இமேஜ் எல்லாம் வந்து எடுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து எடுத்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ்ல வந்து போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஓகே மேபி மேலேயே ஒரு இமேஜ் பார்த்தேன். ஓகே இந்த மாதிரி வந்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிடும். ஸோ நான் அதை வந்து இங்க வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு நமக்கு வேற ஏதாச்சும் வந்து சிமிலரா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இதே மாதிரி நிறையவே வந்து இருக்கு. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களோட பிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஸோ சோர்ஸ்ல வந்து வச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து கீழே வரலாம். ஸோ மேபி வந்து கேண்டில் லைட் டின்னர் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ மறுபடியும் வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட்ல வந்து நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ண போறோம். தேர்ட்லயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்ல வந்து லாஸ்ட்டுக்கு வந்துடலாம். வேற ஏதாவது ஒரு இமேஜ் ஓகே. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து இதையும் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் 4வதுக்கும். ஸோ இது வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லூப் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஷோ பண்ணோம்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மெமரி கேலரி மட்டும்தான் வரும். ஏன்னா நான் இங்க வந்து உள்ள வந்து அந்த லூப் பண்ணி எதுவுமே வந்து காட்டவே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லூப் பண்ணிடலாம்.
இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குள்ள வந்து ஒரு H2 டேக் வந்து வைக்கிறேன். அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மெமரீஸ். ஸோ இத வந்து வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ஒரு டிவ் வைக்க போறோம். அந்த டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த மெமரீஸ் வந்து லூப் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து மாத்த போறோம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரீஸ்ன்றத வச்சுக்கிறேன். எடுத்துட்டு டாட் மேப். ஸோ இந்த மேப்ன்றதுனா என்ன, ஃபார் ஈச்னா என்ன அப்படின்றத பத்திலாம் நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மெமரிய வந்து எடுக்க போறேன். ஸோ எடுத்தாச்சு. நமக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேணும்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஐடி இருக்கு அப்படின்றதுனால நான் இண்டெக்ஸ் வந்து எடுக்கல. ஏன் நம்ம வந்துட்டு இது வந்து இந்த கர்லி பிரேஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் இந்த மாதிரி வந்து பிராக்கெட்ஸ் போட்டா போதும். அது வந்து டைரக்ட் ரிட்டர்ன் அர்த்தம். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு டிவ் டேக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ வந்து இருக்க போகுது. அந்த எப்பவுமே மேப் போட்டா கீ வந்து போடணும். ஏன்னா அப்பதான் வந்து ரியாக்ட் வந்து பயங்கரம் விர்ச்சுவல் டாம்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குல்ல, அது வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ எது சேஞ்ச் பண்றோமோ அது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மெமரி டாட் ஐடி, ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து நீங்க எடுத்து கீழ வந்து இண்டெக்ஸையும் போடலாம். பட் இந்த இடத்துல ஐடியே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா யூனிக்கா இருக்குது அப்படின்றதுனால நான் கீயே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ ஷோ பண்ணணும்ல. சோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் டேக் வந்து போட்டாச்சு. அதுல வந்து சோர்ஸ் இருக்க போகுது. சோர்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி டாட் சோர்ஸ். ஸோ மெமரி டாட் எஸ்ஆர்சி. ஸோ இந்த சோர்ஸ்ன்றது இங்கேருந்து வருது. இந்த மெமரி வந்து என்னன்னா, நம்ம என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். இந்த மெமரிஸ்ன்றது தான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல இருந்து இந்த டேட்டா டம்ப். அதுலேருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லூப் பண்றோம். அதுல இந்த மெமரின்றது என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். நீங்க ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் மெமரின்றது வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆல்ட் டேக் வந்து குடுக்குறோம். ஆல்ட் டேக்குமே நம்ம வந்து மெமரி டாட் ஆல்ட். ஏன்னா நம்ம வந்து அங்கேயே வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம வந்து இமேஜ் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால மெமரி டாட் ஆல்ட் குடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஷோ ஆதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே பயங்கர பெருசா வந்து நமக்கான ஷோ ஆகுது. ஸோ அதுதான் நமக்கான விஷயம். ஸோ இப்ப நம்ம அத வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அத வந்து நம்ம இப்ப எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓவரால் டிவ்க்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படின்னா மெமரி கேலரி. மெமரி கேலரி. ஸோ அடுத்தது வந்து ஒரு டிவ் இருக்க போது. அந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போது, கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கிரிட். ஸோ மெமரி கிரிட் அதையும் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த டிவ் இருக்குல்ல, அந்த டிவ்க்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும் லாஸ்ட்டா. அது வந்து என்ன அப்படின்னா, மெமரி ஐட்டம்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ டார்கெட் பண்ணி என்னென்ன எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மெமரி கேலரி டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேடிங் வந்து குடுக்குறேன். பேடிங் குடுத்து 4 ரெம், 2 ரெம் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அது குடுத்தாச்சு. இந்த இந்த லெஃப்ட்லேருந்து வந்து வந்துருச்சுல்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் விசிபிளா தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்றோம். ஸோ இது ஏன் சென்டர் பண்ணோம் அப்படின்னு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம மெமரி கேலரிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா H2லாம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம அதனால வந்து இத சென்டர் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்குறோம். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F9, F9, F9 இந்த கலர்ல வந்து இருக்க போகுது. பட் இங்க இந்த இடத்துல வந்து கோலன் வந்து குடுக்கணும். ஸோ குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பேக்கிரவுண்ட் கலரும் வந்து விசிபிளா வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம அந்த H2 இருக்குல்ல, அத வந்து டைரக்ட்டா டார்கெட் பண்ணி, அத வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த H2 இருக்குல்ல, இந்த H2வ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அத வந்து 2.5 ரெம்க்கு வந்து மாத்துறேன். பார்த்தோனே தெரியும். விசிபிளா வந்து நல்லா பெருசா வந்து தெரியுதுல்ல. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அதுலேருந்து வந்து கொஞ்சம் மார்ஜின் பாட்டம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். அந்த மார்ஜின் பாட்டம் வந்து எத்தனை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெம் வந்து இருக்க போகுது. அப்புறம் நமக்கு வந்து இதோட உள்ள கலர்ல வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E7 அந்த நம்ம மேல அந்த மெமரீஸ்க்கு, பட்டன்ஸ்க்குலாம் வைக்கிறோம்ல. ஸோ அதே கலர்ல தான் வந்து குடுக்க போறோம். ஸோ அதுவுமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெமரி கிரிட் இருக்குல்ல. ஸோ இந்த கிரிட் இருக்குல்ல, இந்த கிரிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ மெமரி கிரிட் இத டார்கெட் பண்ணி, இது வந்து நேம்க்கு ஏத்த மாரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே வந்து கிரிட்டா வந்து மாத்த போறோம். ஸோ கிரிட்டா மாத்திட்டு, இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரிப்பீட் குடுக்குறேன். என்னவா இருக்க போது, ஆட்டோ ஃபிட் வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபிட் பண்ணிட்டு, மின் மேக்ஸ் வந்து நான் வந்து இதுல வந்து குடுத்துடுறேன். ஸோ மின் மேக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போது, 250 பிஎக்ஸ் 1 எஃப்ஆர் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2த்துக்கும் வந்து கேப் வரணும். ஸோ அதனால அந்த கேப்ப வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுமா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் கேப்ப வந்து ஃபிக்ஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ கேப் அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரியுதுல்ல. ஸோ இத தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இத காட்டுறேன். இந்த இடத்துல வந்து கொலாப்ஸ்டா இருக்கா? இத நான் எப்படி வந்து நீட் பண்றது அப்படின்றத காட்டுறேன். அடுத்ததுல வந்து ஆனா பட் இந்த 1 ரெம் இந்த கேப் விழுந்தது வந்து விசிபிளா இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ள இருக்கிற டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ் லூப் பண்ணி எடுத்த டிவ் இருக்குல்ல. இந்த டிவ்க்கு வந்து அந்த ஸ்டைல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ அத வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வித் வந்து ஒரு 100% ஏன்னா எனக்கு வந்து
மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ 100% வந்து இருக்கணும். ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஹைட்டும் வந்து ஆட்டோ வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். ஏன்னா, இந்த ஸ்லைட் கர்வினஸ்க்காக நம்ம வந்து குடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் டேக் வந்து நான் டார்கெட் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ இமேஜ் டேக்க வந்து டார்கெட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த இமேஜ் டேக்க டார்கெட் பண்ணாம போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொத்த ஓவரால் டியூக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ நான் அந்த இமேஜ் டேக்க டார்கெட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து அதோட இது எல்லாமே விசிபிளா வந்து தெரியும். அந்த பார்டர் ரேடியஸும், அந்த லைட் கர்வினஸ் வந்து இங்க தெரியுதுல்ல. ஸோ அதுதான் போட்டிருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் வந்து குடுத்துடலாம். ஸோ டிரான்சிஷன் வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். இது வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ ஹோவர் பண்ணும்போது, மெமரி ஐட்டம்ல இமேஜ் இருக்கு. அத நான் ஹோவர் பண்ணும்போது, எனக்கு வந்து ஹோவர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகணும். என்ன அப்படின்னா, அந்த அத ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டணும். அவ்வளோதான். ஸோ ஸ்கேல் வந்து 1.05 அப்படின்றத குடுத்துக்கிறேன். இப்போ நான் இத ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பெருசா வருதுல்ல. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஹோவர் பண்ணும்போது இதுவா வேணும் அப்படின்னா, பாயிண்டரா நீங்க வந்து மாத்திக்கலாம். அத எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா, இத வந்து ஹோவர் பண்ணும்போது நமக்கு தெரியும். இந்த இடத்துல தான் ஹோவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் நமக்கு வந்து நீட்டா வந்து இருக்கும். ஸோ சின்ன ஸ்க்ரீன்ல நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ நம்ம இத வந்து சின்னது பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே, இது வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து வந்துரும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த மெமரி கேலரி. லாஸ்ட்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காம்போனன்ட்ஸ்ல கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அ footer.js அதே மாரி இந்த இடத்துலயுமே வந்துட்டு footer.css இதையும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த JS இருக்குல்ல, ஸோ இந்த JSல நான் வந்துட்டு எப்பவும் போல RFC வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி போட்டாச்சா, இந்த மாரி RFCன்னு கூட போடலாம். ஸோ ஏன்னா காம்போனன்ட் இதுதான்றதுனால நம்ம வந்து இப்படியும் வந்து போட்டுக்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSS வந்து இம்போர்ட் பண்ணணும். import.footer.css அத வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பட் இத வந்து UIல ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல வந்து நம்ம வந்து ஷோ பண்ணணும். ஸோ ஃபூட்டர் அத வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து காட்டுதா அப்படின்றத பார்ப்போம். இங்க வந்துட்டு எனக்கு இந்த ஃபூட்டர்ன்றது காட்டுது. ஓகே ரைட். இப்போ இந்த ஃபூட்டருக்குள்ள போயிட்டு நம்மளோட இத வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுல வந்து பெருசா வந்து ஒண்ணு இருக்க போது. அது என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்கு பதிலா நான் வந்து ஃபூட்டர்ன்றத மாத்திக்கிறேன். ஏன்னா SEO ஃப்ரெண்ட்லியா. இது ஏன்னா ஃபூட்டர்ன்றனால இத ஃபூட்டர் வைக்கிறேன். இதே ஹெட்டர் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஹெட்டர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபூட்டர்ன்றத வச்சாச்சு. இதுல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். 2025 ப்ரொபோஸ் டே மேட் வித் அந்த ஹார்டின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அதையுமே வந்து ஹார்டின் இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஹார்ட் இமோஜி அப்படின்றத நம்ம ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணோம்னாலே நமக்கு வருதா. ஸோ இது வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். மேட் வித் ஜஸ்ட் வந்து போட்டு பை நம்மளோட நேம் வந்து போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆஷன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல காப்பி ரைட் சிம்பிள் வேணும்ல. ஸோ அதையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். காப்பி ரைட் ஃப்ரீ எமோஜி. ஓகே, ஃப்ரீ எமோஜிலாம் வேணாங்க. காப்பிரைட் எமோஜின்னு போட்டிங்கனாலே இங்கே வந்து வரும். ஸோ இந்த காப்பிரைட் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ காப்பிரைட் 2025 இது வந்து என்ன அது அப்படின்றத போட்டுக்கிறேன். இதை நம்ம ஸ்டைல் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரே விஷயம் தான் தேவை. இதுல ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர்ன்றதை போட போறோம். ஸோ இதை போட்டுட்டு நம்மளோட CSSல போய் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஃபூட்டரு. ஸோ இதை போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுதா. ஸோ இது ஷோ ஆகுது. நான் ஜஸ்ட் வந்துட்டு பேடிங் வந்து 1 ரம் வந்து வைக்கிறேன். ஸோ பேடிங் 1 ரம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் லைனை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் லைனை வந்து சென்டர் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த மெமரிஸ் பட்டன்ஸ்லாம் வந்து வச்சிருந்தோம்ல. ஸோ E7 4C 3C அதே கலருக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்க வேணாம். இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய இடத்துல வந்துட்டு இதே ஸ்டைல வந்து நான் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேரியபிள்ல வச்சு அதை வந்து திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி வந்து கலரை வந்து ஒயிட்ன்றது கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபூட்டருமே வந்து நல்லா நீட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த காப்பிரைட் சிம்பிள் வந்துட்டு மேபி வந்துட்டு காப்பிரைட் சிம்பிள்னு போடுறேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டானது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா உள்ள வந்து அதில் வந்து ஒயிட்டா வந்து வருது இல்லை. ஸோ அது கொஞ்சம் அக்லியா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் சிம்பிளை வந்து போட்டுக்கிறேன். ஸோ
இந்த காப்பிரைட் சிம்பிள. ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பக்காவா வந்து இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோட் வித் அஸ்வின ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோட app.jsல போய்க்கிறேன். ஸோ இந்த கோட் வித் அஸ்வின வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல பார்ப்போம். ஹேப்பி ப்ரோபோஸ் டே மை லவ் யூ ஆர் த ரீசன் ஐ பிலீவ் இன் ஃபார்எவர். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துட்டே வரும். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த நேம் கொடுத்து நம்மளோட லெட்டர் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் யூ மேரி மீ அப்படின்னு இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எஸ் ஷி செட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துரும். அப்புறம் வந்து நம்மளோட மெமரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து மொபைல்லயும் இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொபைல்லயும் வந்துட்டு பக்காவா வந்து இருக்கும். ஸோ ஹேப்பி ப்ரோஸ் டே மை லவ் அப்புறம் வந்து நம்மளோடது வரும். இந்த இடத்துல பட்டன் ஏன் வரலன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாதான் மறுபடியும் வந்து அந்த பட்டன் வரும். ஸோ ஸ்டேட் ஏன்னா அப்பதான் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது வந்து போட்டாச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்டைல் வருது. அதே மாதிரி நம்மளோட மெமரிஸ் இருக்கு. அப்புறம் நம்மளோட ஃபூட்டர் வந்து இருக்கு. ஸோ இது டேப்லெட்ல கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்லயுமே வந்து பக்காவான ஸ்டைலா வந்து இருக்கும். எல்லா டிவைஸ்க்கும் ஏத்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ரெஸ்பான்சிவா வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம கிரிட் எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டா வந்து எப்படி நம்ம சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெய்ல்விண்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளெயின் சிஎஸ்எஸ் வந்து எழுத தெரியணும். அது எழுத தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு மேல வந்து அந்த டெய்ல்விண்ட் போட்டு நம்மளால வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெய்ல்விண்ட் போயிட்டீங்க அப்படின்னா, பிளெயின் சிஎஸ்எஸ் எழுதுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் சிஎஸ்எஸ் கத்துக்கோங்க. அப்புறமா வந்து நீங்க வந்து டெய்ல்விண்ட்ல வந்து மாஸ்டர் ஆகலாம். ஸோ அதனால தான் நானுமே வந்துட்டு நிறைய வீடியோஸ்ல வந்து டெய்ல்விண்ட் போடுறேன். ஸோ இதோட கோட வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஃப்ரீயா தான் இருக்கும். கண்டிப்பா எடுத்து வேணா குளோன் பண்ணி நீங்க வந்து இன்னும் அடிஷனலா என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி பண்ணலாம். ஸோ இத வந்து இன்னும் டிப்ளாய் பண்ணணும். இத நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போணும். இத டிப்ளாய் பண்ணி நான் வந்து லிங்க் மாரி குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிப்ளாய்ன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பா மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.